ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி எங்கள் வீட்டு மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. இப்போ வெயில் காலம் இல்லைங்க, வெயில் காலத்தில் மாங்காய் சீசன் நிறைய இருக்கும், மாங்காவும் விலை கம்மியாக இருக்கும். இந்த மாங்காய் பச்சடிக்கு தேவையானது பாருங்கள், ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் சீரகம், மாங்காய் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. மாங்காய் வந்து ஒருத்தவங்க தோலோடு சாப்பிடுவாங்க, ஒருத்தவங்க தோல் இல்லாமல் சாப்பிடுவாங்க. எனக்கு தோலோடு சாப்பிட்டா தான் பிடிக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் தோலோடு மாங்காய் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் தண்ணி இருக்குது, அதை காய வச்சுருக்கேங்க. இந்த மாங்காய் பச்சடி தயிர் சாதத்து கூட வெயில் காலத்துக்கு எவ்வளோ சூப்பராக இருக்க தெரியுமாங்க. இந்த மாங்காய் பச்சடி 3 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதை தயிர் சாதம் சப்பாத்தி எதில் வச்சு சாப்பிடல, நான் அப்படியே ஒரு டீஸ்பூனை போட்டு அப்படியே சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டுங்க. புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாம் கலந்து அப்படி இருந்துச்சுங்க. இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நம்ம ஊற்றிக்கணும். நான் நல்லெண்ணெய் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் செஞ்சால் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதான் நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்கலன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் இல்லை பாம் ஆயில் அந்த மாதிரி எண்ணெயை நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஓகேவாங்க. இப்போ எண்ணெய் நல்லா காயுது பாருங்கள். நான் இப்போ தாங்க சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இதை ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாருக்கும் தெரியும் தாங்க, ஆனால் வந்து தெரியாதவங்களுக்காக நான் போடுறேங்க. இது யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இதில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு, சாரிங்க, முதல்ல சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் போட்டு அதிலே கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா பொரியணுங்க. கடுகு நல்லா வெடித்தா தான் நல்லாயிருக்கும். கடுகு இதில் மட்டும் இல்லை, எந்த குழம்பு வச்சாலும் கடுகு நல்லா வெடிக்கணும், அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டு வரும். கடுகு வெடிக்காத இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ கடுகு நல்லா வெடிது பாருங்கள், பொரியுது. வெடிக்குதும் சொல்லுவாங்க, பொரியுதும் சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா 1 எடுத்து நான் 3ஆக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. உங்கள் இஷ்டங்க, பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க, காஞ்ச மிளகா கூட போட்டுக்கலாம். நான் வந்து பச்சை மிளகா தாங்க போட்டுக்கினேன். ஒரு பச்சை மிளகா, இது ஒரு பச்சை மிளகா 3ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலைங்க, இதை போட்டு நல்லா பொரியணுங்க. பச்சை மிளகா நல்லா பொரியணும். இது செஞ்ச உடனே காலி ஆயிடுச்சுங்க. இது எப்படி பொரியுது பாருங்கள், கடுகு பச்சை மிளகா எல்லாம். நான் சொன்ன மாதிரி மாங்காய் வந்து தோலோடு போடுறது, தோல் இல்லாமல் போடுறது உங்கள் இஷ்டங்க. நான் தோலோடு தாங்க போடுறேன். அதேமாரி மாங்காய் சைஸு நீங்கள் சின்னதாகவும் போட்டுக்கலாம். நானே இவ்வளோ சைஸ் போட்டுக்கினேங்க. நான் சின்ன வயசுலலாம் எங்கள் வீட்டாண்ட ஒரு ஆயா அந்த மாங்காய் பச்சடி செஞ்சு எடுத்துன்னு வந்து விற்பாங்கங்க. ஒரு பீஸு 5 ரூபாய் எவ்வளோ விற்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம். இப்போ இந்த மாங்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, போதும். அதே மாதிரி காரத்துக்கு வந்து நம்ம தேவையான அளவு காரம் போட்டுக்கலாம். நான் இந்த சின்ன டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் மட்டும் தனி மிளகாய் தூள் இது அது போட்டுட்டேன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க. மிளகாத்தூள் வந்து பச்சை வாசனை போனல, அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நான் இன்றைக்கி வந்து வெல்லம் எடுத்துக்கலைங்க, நாட்டு சக்கரை தான் எடுத்துக்கினேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வெல்லம் இல்லைங்க, நான் இருக்கத்தில் வச்சு தாங்க செய்வேன். எப்போவும் வீட்டில் நாட்டு சக்கரை இருந்துச்சு, அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம அதுக்கு தேவையான ஒரு 1/2 கப்பு தண்ணி போதும். இப்போ வந்து அது வந்து இந்த குழம்பு திக்னஸுக்கு வரணும். அப்படி திக்னஸ் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து திக்னஸ் கம்மியாக போதும்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ தண்ணி சேர்த்துட்டேங்க. இப்போ என்ன பண்ணணும், ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், கை சுட்டுக்கிச்சிங்க. நல்லா கொதிக்குது பாருங்கள். இதை ஒரு கலரின்னுங்க. பாருங்கள் நல்லா கொதிக்குது. இதை மறுபடியும் ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. ஏன்னா நான் தோலோடு போட்டிருக்கேன்ல, அது நல்லா வெந்தால் தான் தோலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க, தேவையான அளவு சால்ட்டு. ஏன்னா எந்த ஸ்வீட்டு செய்யும் போதும் சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கணும். அதேமாரி தான் நல்லா கலரிக்கோங்க. நான் வந்து ஒரு மாங்காய் எடுத்துருக்கேங்க, அதான் கிளிமூக்கு மாங்காய் எடுத்திருக்கேன். எனக்கு கிளிமூக்கு மாங்காய் தான் ரொம்ப பிடிக்கும். ஒருத்தவங்களுக்கு குண்டு மாங்காய் பிடிக்கும், அவங்க அதில் கூட செய்யலாம்.
எனக்கு கிளிமூக்கு மாங்காய் தான் பிடிக்கும். இது வந்து அந்த நாட்டு சக்கரை சொன்னேன்லங்க, அந்த நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. 3/4 கப்பு நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் போடாமல் விட்டுட்ருப்பேன், அதை மறுபடியும் போட்டுருவேன் பாருங்கள். இந்த நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா கலரிக்கோங்க. எல்லோரும் வெல்லத்தில் தான் செஞ்சுருப்பீங்க, ஒரு வாட்டி நாட்டு சக்கரையிலே செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நாட்டு சக்கரை உடம்புக்கு நல்லது சொல்கிறாங்கள, அதுக்காக தான் நாட்டு சக்கரையில் செய்கிறேங்க. பாருங்கள், அந்த நாட்டு சக்கரையும் போட்டுடுறேன். 3/4 கப்பு நாட்டு சக்கரைங்க அது. இப்போ நல்லா ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இது நல்லா வேகணுங்க, ஏன்னா தோல் வேகணும் சொன்னேன்ல, அதுக்காக தான். உங்களுக்கு வேணால் நீங்கள் தயிர் சாதத்தில் வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க தயிர் சாதத்துக்கு இது. ஆனால் நான் தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிடல, ஈவினிங் ஸ்நாக் மாதிரி சாப்பிட்டோம் நான், சர்மி, வர்ஷன்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த புளிப்பு, காரம், இனிப்பு 3 சுவையும் அப்பாப்பாப்பா செம்ம டேஸ்ட்டுங்க. சொல்லும் போதே நாக்கு ஊறுதுங்க. நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மாங்காய் சீசனில் இது செஞ்சு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்கள் நல்லா கொதிக்குது பாருங்கள். உங்களுக்கு இந்தமாரி தண்ணி கண்டஸ்டன்ல வேணும்னா நீங்கள் இதுலேயே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒருத்தவங்க இந்த தண்ணியை வந்து நல்லா சாப்பிடுவாங்க, அதுக்காக சொல்கிறேன். எனக்கு இது இன்னும் கொஞ்சம் சுண்டணும்னு நினைக்கிறேன், அதுக்காக நான் இப்போ வந்து மூடி போட போகிறேன். மூடி போட்டேன், கொஞ்ச நேரம் அப்படியே வெந்துடணுங்க. இப்போ மறுபடியும் திறந்து பார்க்க, அவ்வளோதாங்க. எனக்கு இந்த கன்ஜெக்ஷன் போதும், இந்த பக்குவம் எனக்கு போதும். சாப்பிடும் போது இந்த மாங்காவோட தித்திப்பும் மாங்காவும் ரெண்டும் சேர்ந்து சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், நாட்டு சக்கரையில் போட்டு செஞ்சதுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சொல்கிறேன், எனக்கே நாக்கு ஊறுதுங்க. உங்களுக்கு நாக்கு ஊறுதா தெரியலையே. உடனே போய் மாங்காய் வாங்கிட்டு வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டு பசங்களுக்கு கொடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதை தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் போட்டுருங்க. அவ்வளோதாங்க, எனக்கு இந்த இது போதும். நான் இந்த டைமில் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் வரேங்க. பாய்.